கர்த்தருடைய கனமும் மகிமையும் இன்றும் என்றும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான நேரத்தில் இந்த சங்கத்தாருக்கும் திருச்சபையின் விசுவாசிகளுக்கும் ஆலோசனையாக பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 3 ஆலோசனைகளை கொடுக்கிறார். அந்த 3 ஆலோசனைகளை இந்த திருச்சபைக்கு முன்பதாக நான் வைத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய 14 நிருபங்களிலும் மிக நீண்ட நிருபமாக இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் காணப்படுகிறது. 16 அதிகாரங்களை உள்ளடக்கிய ஒரு நிருபம். மிக சவால் நிறைந்த ஊழியத்தில் பவுல் செய்த ஊழியங்களில் ரோம பட்டணத்தில் செய்த ஊழியம்தான் சவால் நிறைந்ததாக இருந்திருக்கும். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தை சங்கீதம் 119 அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம் சொல்வதை புதிய ஏற்பாட்டில் ஒரு புத்தகமாக பவுல் நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் அவசியமா? நியாயப்பிரமாணம் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்றதா? இன்னும் நியாயப்பிரமாணம் கிறிஸ்தவர்களை தன் கட்டில் வைத்திருக்கிறதா? அது வேணுமா வேண்டாமா? பவுலுடைய கடைசி பதில் நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் ஒரு கிறிஸ்தவனாகவே அவன் இருக்க முடியாது. வீரதீர சங்கத்தில் ஒரு வாக்கியம் இருக்கிறது, The love of Christ constraineth us. கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்பது பிரதான ஒரு நோக்கம். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. எவன் ஒருவன் கிறிஸ்துவனுடைய அன்பினால் நெருக்கி ஏவப்படுகிறானோ அவன் அவருடைய பிரமாணத்தில் கட்டப்பட்டவனாகவே இருக்கிறான். காரணம், பிரமாணம் என்பது கிறிஸ்துவின் குணாதிசயமாக இருக்கிறது. கிறிஸ்துவையும் அவருடைய குணத்தையும் பிரிக்க முடியாதது போல பிரமாணத்தையும் கிறிஸ்தவர்களையும் பிரிக்க முடியாது. ஆகவே பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நிறைவு செய்கிற பொழுது 15வது அதிகாரத்தின் பிற்பகுதியில் 2வது பகுதியில் 3 விஷயத்தை செய்யும்படியாக அவர் அழைப்பு கொடுக்கிறார். அவர் செய்யாததை இந்த திருச்சபை செய்ய வேண்டும் என்று அல்ல, அவர் செய்து நிறைவேற்றினதை, அவர் செய்ததை இந்த சபை செய்ய வேண்டும், இந்த சங்கத்தார் செய்ய வேண்டும் என்று இந்த ஆலோசனைகளை பவுல் வழங்குகிறார். ஜெபத்தோடு நாம் தியானத்திற்குள்ளாக செய்வோம். யோசனைகளில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமாகி எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு இடைபட வேண்டும், நீர் எங்களோடு அசைவாட வேண்டும், உம்முடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும், உம்முடைய வல்லமை எங்களுடைய சரீரத்தில் நிறைவடைய வேண்டும். இதோ உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்கள் செவிகள் திறந்தவைகளாக, உம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு எங்கள் கண்கள் திறந்தவைகளாக, உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு எங்கள் இருதயங்கள் திறந்தவைகளாக இருக்கிறது. எங்கள் மத்தியிலே வாரும், எங்களோடு இடைபடும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, உங்களுடைய கவனத்தை பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 15வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் முதல் பகுதி அங்கே இருக்கிறது. வாசிங்க. ரோமர் 15வது அதிகாரம் 18லிருந்து 21 வரை. பவுல் இந்த திருச்சபைக்கு கொடுக்கிற முதல் ஆலோசனை, புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதும் அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணியவில்லை. பவுல் ஒன்றை சொல்ல துணிகிறார். புறஜாதியாரை வெறும் வார்த்தையினால் மாத்திரமல்ல, செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ண வேண்டும். இந்த புறஜாதியாரை வார்த்தையை கேட்பதற்கும் அவர்கள் அதை பின்பற்றுவதற்கும் நான் செயல்படுத்த வேண்டுமானால் முதலில் நான் என்ன செய்ய வேண்டும்?
நான் என்னுடைய வார்த்தையினாலும் என்னுடைய செய்கையினாலும் நான் அதற்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும். பவுல் அதுதான் சொல்றார், ஆதலால் பிரசங்கிக்கிற நான் தானே அவமானவனாய் போகாதபடிக்கு என் அவயவங்களை ஒடுக்கி, சொல்லுகிற நான் என் அவயவங்களை ஒடுக்கி அதற்கு ஏற்றவனாக, அதற்கு பாத்திரவானாக நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா யாரும் என் வார்த்தையை கேட்க மாட்டாங்க. சபையார் கேட்காத பொழுது புறஜாதியார் எப்படி கேட்பாங்க? தேவனை அறிந்தவர்களே கேட்க துணியாத பொழுது அல்லது கேட்க விரும்பாத பொழுது புறஜாதியார் எப்படி கேட்பார்கள்? இன்னைக்கு இந்த உலகம் சொல்வதில் தீவிரித்திருக்கிறது, செய்கையில் பின்தங்கி இருக்கிறது. ரொம்ப அழகா சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்களேன். இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். நான் எப்படி பிரசங்கித்திருக்கிறேன்? ஆண்டவருடைய கட்டளை என்ன? நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் பின்பு இஸ்ரவேலிலும் உலகமெங்கும் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். தேவனுடைய ஊழிய கட்டளையை பவுல் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் எல்லா இடங்களுக்கும் அவர் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிக்கிறாரா? எப்படி பிரசங்கிக்கிறார்? பூரணமாய், குறைவில்லாமல், பாக்கி இல்லாமல், அதை முழுவதுமாய் பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறார். அடுத்த வாக்கியம் ரொம்ப அழகா இருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும், கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். நான் விரும்புகிறேன். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது, எனக்கு ஒரு தவிப்பு இருக்கிறது, என் உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்கிறது. என்ன எண்ணம்? நான் மற்றொருவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். நான் யாரிடத்தில் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்? கிறிஸ்துவை அறிந்தவர்களிடத்திலா? பவுல் சொல்லுகிறார், நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு. ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு கொடுக்கிற அழைப்பு வேலை, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இப்பொழுது ஆண்டவர் எதற்காக வேலையாட்களை தேடுகிறார்? அறுப்பதற்கா, விதைப்பதற்கா? எதற்கு ஆண்டவர் தேடுகிறார்? அறுப்பதற்கும் தேடுகிறார், விதைப்பதற்கும் தேடுகிறார். பவுல் சொல்லுகிறாரே, நான் மற்றொருவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. எதற்காக இந்த வழிகாண்போர் சங்கம்? எதற்காக இந்த வீரர் தீரர் சங்கம்? எதற்காக சிறு பருவத்தில், வாலிப பருவத்தில் திருச்சபையின் பிள்ளைகளை அழைத்து தேவன் நம்மிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார்? நிறைய பேர் நல்ல பொருத்தனை பண்ணுவாங்க. எப்போ தெரியுமா? ஆண்டவரே, நான் என்றைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறனோ அன்றிலிருந்து உம்முடைய சுவிசேஷத்திற்கு என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பேன். After my retirement, I will commit myself totally to the ministry. எதுக்கு? நடக்க முடியாதப்போ, பேச முடியாதப்போ, சொல்ல முடியாதப்போ, உட்கார முடியாத பொழுது, எழுந்திருக்க முடியாத பொழுது ஆண்டவர் எந்த வயதில் தேடுகிறார்? வாலிபரை, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை.
நீ எந்த வேலை செய்தாலும் ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். பவுல் சொல்லுகிறார், அது என்மேல் விழுந்த கடமை. போதகர் சொன்னாங்க, நாம் எல்லாருமே யார் தான்? we all are called pathfinders. நாம் எல்லாருமே யார் தான்? நாம் எல்லாரும் யார் தான்? வழி காண்போர். நாம் எல்லாருமே வழி காண்போர். நம்முடைய முன்னோடிகள், நம்முடைய திருச்சபையின் முற்பிதாக்கள் காண்பித்த வழியில இன்றைக்கு நாம் நடந்திருக்கிறோம். இந்த வழியை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க அவசியப்பட்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்களா. எரேமியா 20வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9 வரை. கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். எவன் ஒருவன் இந்த உலகத்தில் ஆண்டுடைய வேதத்தை சுமந்து செல்கிறானோ அவனை பார்த்து இந்த உலகம் ஏளனம் பண்ணும், பரியாசம் பண்ணும், அவமதிக்கும், நிந்திக்கும். இந்த வேதத்தை நீங்க எடுத்துட்டு போகலன்னா உங்களை ஒருத்தனும் என்ன செய்ய மாட்டான்? உங்களை ஒருத்தனும் ஒன்றும் பேச மாட்டான். எப்பொழுது வேதம் உங்கள் கையிலும் வேதம் உங்கள் நாவிலும் இருக்கிறதோ அப்பொழுது இந்த உலகம் உங்களை அவமதிக்கும், அவமானம் செய்யும், நிந்திக்கும், ஏளனம் பண்ணும், உங்களை உபத்திரவத்திற்குள்ளாக உட்படுத்தும். கையில பைபிளே இல்ல, வாயில அவருடைய வார்த்தை இல்லைன்னா யாரும் நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். என்னை நீங்க செய்ய சொன்னீங்க, நான் செஞ்சேன். நீங்க என்னிடத்தில் எவைகளெல்லாம் சொல்ல சொன்னீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் நான் செய்தேன். நீர் என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீ என்னை கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். என்னை போ சொன்னீங்க, நான் போனேன். என்னை பிரசங்கம் பண்ண சொன்னீங்க, நான் பிரசங்கம் பண்ணினேன். என்னை தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னீர்கள், நான் உரைத்தேன். நீர் என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் கீழ்ப்படுகிறவர்களாக உட்கார்ந்து இருக்கிறோங்க? நீர் என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். அடுத்த வசனம், நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பாழ்கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. எரேமியா தீர்க்கதரிசி ரொம்ப பாரத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிறார். முதல் அதிகாரத்தில் சொன்னார், ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை, நான் பேச அறியாதவன், என்னை விட்டுருங்க. ஆண்டவர் எரேமியா சொன்னார், இல்ல, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. நான் உன்னை காண்பிக்கும் எல்லாரிடத்திலும் நீ என் வார்த்தையை சொல்ல வேண்டும். இந்த திருச்சபையில் ஆண்டவர் நாம் எல்லாரையும் எரேமியாவாக அழைத்திருக்கிறார். எனக்கு பேச தெரியாது, எழுத தெரியாது, படிக்க தெரியாது, சொல்ல தெரியாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எரேமியா சிறுவனாக போய் நின்று சொன்ன, ஆண்டவரே வேண்டாம், என்னை விட்டுருங்க. ஆண்டவர் சொன்னாரு, இல்ல, நீ போ, நீ தான் பேசணும். நீர் என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். என்னை கூப்பிட்டீங்க, நான் ஒப்பு கொடுத்துட்டேன். இன்றைக்கு இந்த சபையாருக்கு ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு, என் ஆண்டவர் என்னை இணங்க பண்ணும்படியாய் அழைக்கிறார், நான் இணங்கணும். என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் வரணும். என் ஆண்டவர் என்னை போக சொல்லியிருக்கிறார், நான் போகணும். அவர் அழைத்த பொழுது நான் வராமலும், அவர் போக சொல்லும் பொழுது நான் போகாமலும் இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் இடம் இருக்க வாய்ப்பில்லை. நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பாழ்கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும், நான் சொன்ன வார்த்தை நிமித்தம் எனக்கு நிந்தையும் எனக்கு பரிகாசமும் உண்டாயிற்று. ஒரு ஆசாரியன், ஒரு விசாரணை தலைவனாக இருக்கிற பஸ்கூர், ஒரு ஆசாரியன் எரேமியா என்கிற தீர்க்கதரிசியின் கன்னத்தில் அடிக்கிறார். அவனை வீட்டு சிறையில் வைக்கிறாங்க, உளையான சேற்றிலே போடுறாங்க. எதற்காக? கர்த்தருடைய வார்த்தையை
சொன்னது நிமித்தம். இன்றைக்கு வழிகாட்டு ஒரு சங்கம், நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு போகும் பொழுது உங்களுக்கு அப்படியே திறந்த கம்பளம் விரித்து மாலை அணிவித்து உங்களை வரவேற்ப ஆள் இருக்காது. உங்களை வரவேற்க ஆள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீ ஒரு பட்டணத்தில் பிரவேசிக்கும் பொழுது அந்த பட்டணத்திற்கு வாழ்த்துதல் சொல்லு. அந்த பட்டணம் உன்னை ஏற்றுக்கொண்டால் அது ஆசீர்வாதம் தங்கும். அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த பட்டணத்தின் வாசலில் உன் தூசியை விட்டு என்ன செய், நீ போக வேண்டியது நம்முடைய கடமை. பவுல் செய்யாத ஒன்றை இந்த சபை செய்யும்படியே அவர் சொல்லல, அவர் செய்த ஒன்றை சொல்லுகிறார். என்ன ஆயிற்று? எரேமியா தீர்க்கதரிசி ஒரு டிசிஷன் எடுக்கிறார். அடுத்த வாக்கியம், ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலோ, எரேமியா தீர்க்கதரிசிக்கு நிந்தையும் அவமானமும் பரியாசமும் வந்த உடனே அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறார், அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. இனி நான் அவரை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், இனி நான் அவரை பற்றி சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லணும்? அவரை பற்றி சொல்வதனால் எனக்கு நிந்தை வருகிறது, அடி கிடைக்கிறது, அவமானம் கிடைக்கிறது. அது புறஜாதியாரிடத்திலிருந்து வந்தால் அல்ல, அவருடைய ஆசாரியரிடத்திலிருந்தே வருகிறது. அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவனிடத்திலிருந்து வருகிறது. ஆகையினால இனி நான் ஒன்று செய்ய போகிறேன், இனி நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். எத்தனை பேர் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் ஊழியத்திலே சோர்ந்து துவண்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டு ஏமாற்றத்தோடு இருப்பீர்களானால் இந்த வார்த்தைகள் நாம் ஒவ்வொருவருக்கு, இனி நான் அவரை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், இனி நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச மாட்டேன். நல்ல தீர்மானமா? நல்ல தீர்மானமா? அடுத்த வாக்கியத்தில் அவர் சொல்றார் பாருங்க, ஆனாலும், அதே வசனத்தில் அதே பகுதியில் பின்னாடி பார்க்கிறோம், ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில், ஆனாலும் நான் தீர்மானம் எடுத்துட்டேன், அவரை குறித்து சொல்ல மாட்டேன், அவரை குறித்து பேச மாட்டேன், ஆனாலும் என் எலும்புகள், அப்படி அழ சொல்ல பாருங்க, அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருக்கிறது. நான் தீர்மானம் எடுத்துட்டேன், பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன், ஆனாலும் அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என் எலும்புகளில். உங்க எலும்புல என்ன அடைக்கப்பட்டிருக்கிறது? உங்க எலும்புல என்ன ரத்தம் இருக்கிறது? உங்களுடைய எலும்பில் இருக்கிற அந்த ரத்தத்தில் எது அடைக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை அடைக்கப்பட்டிருக்கிறதா? உங்க எலும்புல எதை ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க ஹார்ட்ல எதை ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க ரத்தம் எதை சுமந்து உங்களுடைய சரீரம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது? எவனோருடைய சரீரத்தில் அந்த இரத்தத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அவனுடைய சரீரம் முழுவதும் அந்த வார்த்தைகள் என்ன செய்யும்? ஓடிட்டே இருக்கும். எவனுடைய எலும்புகளில் கர்த்தருடைய வார்த்தை அடைக்கப்பட்டிருக்கிறதோ அவன் சும்மா உட்கார மாட்டான். நான் நினைச்சிட்டேன் இனி போக மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு. ஆனா அவர் சொல்றாரு, என்னால முடியல, என்னால முடியல. ஏன் முடியல அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைக்கப்பட்டிருக்கிறது. எரிகிற அக்னியை போல் அது என் இருதயத்தில் இருக்கிறது. அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிட்டு. ஆகையினால தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் அழைப்பு, பவுல் சொல்லுகிறார், நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு புதிதாக தேவனை அறியாதவர்களிடத்தில் அந்த நற்செய்தியை நான் சுமந்து செல்ல வேண்டும். இந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்ன? போதவர் அழகா ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாங்க, முத்தூதை பிரசங்கிப்பது. இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் பிரத்யேகமாக கொடுத்திருக்கிற ஒரு பணி. அந்த முத்தூது என் எலும்புகளில் என்ன செய்யணும்? அடைக்கப்பட்டு என் இருதயத்தில் அக்கினியாய் எரியணும். நான் யாரை பார்த்தாலும், எங்கு சென்றாலும், யாரிடத்தில் பேசினாலும் முத்தூது என் உள்ளத்தில் எரிந்து கொண்டு இருக்கிற பொழுது அதை நான் மற்றவரிடத்துல சொல்வேன். இரண்டாவது, ரோமர் 15வது அதிகாரம் 25வது வசனம். முதலில் அவர் ஊழியத்திற்கு நம்மை அழைக்கிறார். இரண்டாவது அழைப்பு வாசிங்க. ரோமர் 15வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க.
சரி, இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமா இருக்கிறேன். இரண்டாவது ஆசை என்ன? முதல் ஆசை ஊழியம் செய்வதில், இரண்டாவது ஆசை உதவி செய்வதில். நான் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படியாக எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமா இருக்கிறேன். அடுத்த வசனம், மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். யார் யாருக்கு உதவி செய்யறாங்க? யார் யாருக்கு உதவி செய்ய போறாங்களா? மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் இருக்கிறவர்கள் எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரர்கள். நேற்றைய தினத்தில் முந்தின நாள் நடந்த ஒரு சம்பவம். புதுக்கோட்டை மவுண்ட் ஜெயன் நர்சிங் கல்லூரியில் 2வது வருஷம் படிக்கிற ஒரு மாணவன் பவித்ரன், எல்லாருக்கும் செய்தி வந்திருக்கும். அவன் போஸ்டிங் போகும் பொழுது காலேஜ் பஸ்ஸில் தவற விட்டதுனால அவங்க வீட்டில் உள்ள 2 வீலர் எடுத்துகிட்டு அந்த கிளாஸுக்கு போகிறான். ஏற்கனவே லேட் ஆயிட்டு, கண்டிப்பாக அவன் வேகமாக சென்றிருக்க வேண்டும். அவன் வேகமாக சென்றது என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட். அவன் விழுந்து ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் என்கிற செய்தியை என்னுடைய 2வது மகன், அவனுடைய காலேஜ் மேட், 2nd இயர் பேட்ச், அவன் ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே சொன்னான், டேடி எங்கள் ஃப்ரெண்டுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கிறான், அவனுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன, ஏன் நீ என்னம்மா, உனக்கு என்னம்மா ஆச்சுன்னா, இல்லை டேடி, ஏன்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு பேட்ச்லேயும் ஒரு மாணவி சிக்காக இருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வீட்டுக்கு போகும்போது போகிற வழியில் இறந்து போனாள். அந்த செய்தியையும் அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப அழுதான். இது 2வது வருஷம் போகிறாங்க. 2வது வருஷத்துலேயும் அவனோடு படிக்கிற ஒரு மாணவன் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கிறானால ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, நேற்றைக்கு காலையில் செய்தி வந்தது, அவன் மரித்து போனான். அவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. அவன் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை நேற்றைக்கு நான் விசாரித்த பொழுது நிறைய பேர் உதவி செய்திருந்தார்கள். நானும் உதவி செய்யணும். என் பையன்ட்ட அந்த டைமில் இருந்த 100 ரூபாவை அவன் கொடுத்துட்டான். என்கிட்ட சொன்னேன், நான் அப்போவே சொன்னேன், எப்போ என்ன வேணுன்றதை எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொன்னேன். வருகிற 29ஆம் தேதி நான் புதுக்கோட்டைக்கு போகிறேன். அந்த குடும்பத்தை சந்தித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்கு சின்ன உதவியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு இருக்கிறேன். ஒரு அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது உதவி செய்வது கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது. நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கிறாங்க. சில லட்சங்கள் அந்த குடும்பத்தாருக்கு கிடைத்ததாக நான் அறிந்து கொண்டேன். பவுல் புறஜாதியாரிடத்திலிருந்து அந்த சகாயத்தை பெற்று எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களாகிய தரித்திரருக்கு உதவி செய்யும்படியாய் ஒரு அழைப்பை அவர் கொடுக்கிறார். பவுல் சொல்றார்ல, அவர் கூடார பின்னுகிற வேலையை செய்து கொண்டே என்ன செய்தார்? ஊழியத்தை செய்தார். நான் யார்கிட்ட என்ன செய்ய மாட்டேன்? கையேந்த மாட்டேன். நான் உழைக்கணும். என் போஜனத்திற்காக, என் தேவைக்காக நான் ஒருவரிடத்திலும் கையேந்த மாட்டேன். ஆனால் ஆண்டுடைய ஊழியத்து நிமித்தம் அழகா அவர் சொல்றார். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். முதல்ல ஊழியம் செய்யணும், 2வது என்ன செய்யணும்? உதவி செய்யணும். முந்தின நாள் நேற்றைக்குள்ள மார்னிங் வாட்ச் டைட்டில், இங்கிலீஷ் மார்னிங் வாட்ச் டைட்டில் யாராவது சொல்வீங்களா? நேற்றையுடைய இங்கிலீஷ் மார்னிங் வாட்ச் டைட்டில் தமிழில் படிக்கிறீங்களா? நான் இங்கிலீஷில் படித்தேன். போத் மணி அண்ட் ஆக்டிவ் சர்வீஸ் நீடட். போத் மணி அண்ட் ஆக்டிவ் சர்வீஸ் நீடட் அப்படின்னு அம்மையாருடைய தரிசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்தில் உதவியும் தேவை, உற்சாகமான ஊழியக்காரர்களும் தேவை. அங்கே பணமும் தேவை, அதோடு கூட உங்களுடைய சேவையும் தேவைப்படுகிறது.
ஆண்டவருடைய ஊழியத்தை என்னால் செய்ய முடியல என்றால் என் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு நான் உபகாரமாக இருக்க வேண்டும், உபத்திரவமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறவர்களுக்கு உபத்திரவமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எரேமியாவை வேற யாரும் அடிக்கல, ஒரு ஆசாரியன் அடிக்கிறார். இந்த திருச்சபையில ஊழியம் செய்கிறவர்கள் அவமானப்படும்படியாய் ஊழியக்காரர்களை சிலர் உபத்திரவப்படுத்துகிறார்கள். வேற யாரும் இல்லை, இங்கே இருந்து கொண்டே இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்கள். பவுல் ரோமருக்கு நிருபத்தை நிறைவு செய்கிற பொழுது எழுதுகிறார், நாம் எல்லாரும் கடனாளிகளாக இருக்கிறோம். மூன்றாவதாக, என்ன நேரம் போகிறபடினால, சாராள் டக்கர் என்று சொல்லி ஒரு பெண்மணியை குறித்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. சாரா டக்கர் அவர்களுடைய பெயரில் பாளையங்கோட்டையில் ஒரு 580 ஏக்கரில் ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் இன்றைக்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. 580 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பெரிய கல்வி நிறுவனம், டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் எ காலேஜ், அந்த இடத்துல அங்கே ஆண்டுடைய பணியை செய்து வருகிறது. ஜான் டக்கர், அந்த சாரா டக்கருடைய அண்ணன், அவர் தான் மிஷனரியா இங்கே வந்து அவர் இங்கே இந்தியாவில் உள்ள பெண்களை பார்த்தார். பெண்களுக்கு கல்வி அறிவில்லை, பெண்கள் படிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அதை பார்த்தவர் தன் சகோதரிக்கு கடிதம் எழுதி, இப்படி நான் இந்தியாவில் உள்ள பெண்கள், தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை அவர் தன் சகோதரிக்கு சொன்ன உடனே அந்த சகோதரி சாரா டக்கர் என்ன செய்றாங்க, தன் சகோதரன் இடத்துல, நீ இந்த தமிழகத்தில் இருக்கிற பெண்களுக்காக ஒரு கல்வி நிறுவனத்தை ஸ்தாபிக்க வேண்டும். சரித்திரம் அப்படி பெருசா போகுது, நான் சுருக்கமாக வருகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள், 15 ஆண்டுகள் கடந்து போகும் பொழுது அந்த நிர்வாகத்தை, அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்கு ஃபண்ட் இல்லை. இந்த சாரா டக்கர் வந்து ஒரு ஹேண்டிகேப்ட் உமன். அவள் தையல் வேலை செய்து அதில் கிடைக்கிற வருமானத்தை சேர்த்து அவன் தோழிகளிடத்தில் வாங்கி இந்த இன்ஸ்டிடியூஷன் நடப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாள். அவங்க அண்ணன் எழுதுறாரு, அம்மா இனிமேல் என்னால் நடத்த முடியாது, பணம் இல்லை, அதை நான் ஸ்டாப் பண்றேன். இந்த பெண்மணி கடைசி வரையிலும் இந்தியாவை பார்த்ததும் இல்லை, இந்தியர்களை பார்த்ததும் இல்லை, அவள் வந்ததும் இல்லை. அந்த இடம் எங்க இருக்குன்னு அவளுக்கு நாவால் உச்சரிக்க கூட தெரியுமான்னு தெரியாது. பாளையம் கோட்டை நம்ம சொல்லிடுவோம், வெள்ளக்காரன் சொல்ல சொன்னா என்ன சொல்லுவான்னு தெரியல. அதனாலதான் நம்மளும் நிறைய, நம்ம ஊர்ல நிறைய ஊருக்கு என்ன பேர் வச்சிடறோம், இங்கிலீஷ்ல பேர் வச்சிடறோம். கடைசியாக அண்ணன் லெட்டர் எழுதின உடனே அவள் ரொம்ப வேதனையோடு தன்னுடைய சகோதரிகளை, தன்னுடைய தோழிகளை அழைத்து இந்த சூழ்நிலைகளெல்லாம் சொல்லி, அவளிடத்தில் இருந்த நகைகள், அவளது வைத்திருந்த அந்த விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாவற்றையும் விற்று தன் சகோதரனுக்கு அனுப்பி, நீ இந்த இதை என்ன செஞ்சிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது, அதை நீ தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அவள் அனுப்பி தன் சகோதரனிடத்தில் சேர்ந்தது என்பதை உறுதி செய்த சில நாட்களில் அவர் மரித்து போகிறாள். பார்த்ததே இல்லை. இந்தியர்கள் எப்படி இருப்பாங்க தெரியாது. எமி கார் மைக்கேல் என்கிற இன்னொரு மிஷனரி, இந்த அம்மையாருடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது இந்த அம்மையார் சொல்றாங்க, அவர்கள் வெள்ளை நிறத்தில் இருப்பதனால் இந்தியர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தன் உடம்பு முழுவதும் காப்பி பொடியை பூசிட்டு வருவாங்களாம். காப்பி பொடி இருக்குல்ல, காப்பி பொடியை உடம்பு முழுவதும் பூசிட்டு இந்த ஜனங்களிடத்தில் வந்தால் நான் யாரை போல் இருக்கிறேன், இந்தியர்களை போல் அவருடைய நிறத்தில் நான் ஒருமைப்படுகிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி ஊழியத்தை செய்தார்களாம். நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம் தெரியல. தேவன் அன்பான விசுவாசிகளை ஊழியம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். மூன்றாவதாக அதே அதிகாரம், ரோமர் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் தேவனை நோக்கியும் செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும். மூன்றாவது, ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். ஒன்று, ஊக்கமாக ஊழியம் செய்ய வேண்டும். இரண்டாவது, ஊக்கமாக உதவி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். பவுல் செய்யாததை சொல்லவில்லை, அவர் செய்ததை இன்றைக்கு இந்த சபை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார்.
நீங்கள் தேவனை நோக்கி ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும். நாம் யாரோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம்? பொதுவாக ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் யாரோடு நம்மை ஒப்பிட்டு போராடி பார்ப்போம் தெரியுமா? ஒரு ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ண போனாங்க இல்லையா? 2 பேரும் பிரேயர் பண்ண போனாங்க. பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணா? பரிசேயனுடைய ஜெபம் என்ன? பரிசேயனுடைய ஜெபம் என்ன? நான் அவனை போல் அல்ல. அப்படி இல்லாம இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி சொல்றேன். என்ன அருமையான ஜெபம், மிக அருமையான ஜெபம். நான் அவனை போல் அல்ல, அதற்காக உமக்கு நன்றி சொல்றேன். ஆயக்காரனுடைய ஜெபமோ தன் மார்பில் அடித்துக்கொண்டு வானத்தை பார்த்து, ஆண்டவரே என் மீது கிருபையாக, என் மீது கிருபையாக. எப்படி ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம போராடுறோம் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில அனனியா சப்பிராலோடும் பிலேயாமோடும் யாரெல்லாம் வேதாகமத்தில் விழுந்து போனவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரோடும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். உலக வாழ்க்கையில யாரோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம்? நான் அம்பானி ஆகணும், அதானி மானி ஆகணும், நான் அவனை போல இவனை போல பில்கேட்ஸ் இன்னைக்கு என்னென்னமோ, நான் யாரை போல மாற வேண்டும்? உலக வாழ்க்கையில். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவன் என்னை விட கீழே இருக்கிறானோ அவனோடு நான் என்னை கம்பேர் பண்ண எங்க போவேன்? நான் யாரோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? எத்தனை பேர் தானியேலோடு பேரை சொல்றோமே, நான் அடிக்கடி சொல்லுவேன், am I worthy enough to pronounce the name of Daniel? Am I enough worthy to pronounce the name of Moses? Am I worthy enough to pronounce the name of Abraham? ரொம்ப எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிடும். ஜோபுன்றோம், அவன் இவன் சொல்லிடுறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆபிரகாம் எங்க, நான் எங்க, மோசே எங்க, நான் எங்க, எலியா எங்க, நான் எங்க, ஏனோக் எங்க, நான் எங்க, நான் எங்கேயோ பாதாளத்துல கிடக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் யாரோடு என்னை ஒப்பிட்டு பார்க்கிறேன்? பவுல் சொல்லுகிறார், ஜெபம் செய்வதில் நான் தேவனோடு போராடுவது போல நீங்களும் என்னோட கூட. நான் ஆபிரகாம் இருக்கிற இடத்தில் இருக்க வேண்டுமானால், மோசே இருக்கிற இடத்தில் இருக்க வேண்டுமானால், எலியா இருக்கிற இடத்தில் இருக்க வேண்டுமானால், ஏனோக்கோடு கூட அவன் இருக்கிற இடத்தில் நான் இருக்க வேண்டுமானால், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் அவனோடு ஒப்பிட்டு பார்த்து ஓட வேண்டும். நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தமும் ஆவியானுடைய அன்பு நிமித்தமும் உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். 3 அழைப்பை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். 1, ஊக்கமான ஊழியம். 2வது ஊக்கமான உதவி. 3வது ஊக்கமான ஜெபம். கர்த்தர் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகா உன்னதங்களில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்பு நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாய் இருக்கிறது என்று வேதாகமத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு திருவுளம் பற்றியிருக்கிறேன். உமது பீடத்தண்டையிலே அடைக்கலான் குருவிகளுக்கு கூடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் இடமும் கிடைத்தது என்று தாவீது பக்தன் சொல்லுகிறானே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற எங்களுக்கு உம்முடைய கூடாரத்தில் ஆண்டவர் இடம் கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலிபீடத்தண்டையில் வாசம் பண்ணும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய மேலான கிருபை ஓய்வு நாள் பள்ளி ஆராதனையிலும் தெய்வீக ஆராதனையிலும் இருந்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வழிகாண்போர் வீரதீர சங்கத்தின் சார்பாக துவக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். உம்முடைய கரம் அந்த நிகழ்ச்சிகளில் இருந்தபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த துவங்கப்பட்டிருக்கிற வகுப்பானது இதோடு நின்று விடாதபடிக்கு தொடர்ந்து செயல்படும்படியே கர்த்தர் அனுகிரகம் புரியும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு கொடுத்த அழைப்பை நாங்கள் ஒரு விசை திரும்பி பார்க்கிறோம். ஊக்கமாக ஊழியம் செய்யுங்கள், ஊக்கமாக உதவி செய்யுங்கள், ஊக்கமாக ஜெபம் செய்யுங்கள். இவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு காண்பித்த பவுல் அப்போஸ்தலன் செய்தது போல நாங்களும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறீர். இந்த உயரிய வேலைகளுக்காக எங்கள் யாவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே உம்முடைய சத்தம் எங்கள் செவிகளில் தொனித்திருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் மூலமாக உம்முடைய முகத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்கள் இருதயம் உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நிற்கிற சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் திருச்சபையின் விசுவாசிகளையும் விருந்தினர்களையும் ஊழியக்காரர்களையும் முதியோரையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். ஆண்டுடைய கரம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும். விசுவாச குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், திருச்சபையை ஆசீர்வதியும். திருச்சபையின் மூப்பர்கள் பொறுப்புகளில் இருக்கிற ஏனையோரை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். போதகரையும் அவருடைய துணைவியையும் தேவன் கொடுத்திருக்கிற கற்பத்தின் கனிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதோ விசுவாசிகள் மோசேக்கு ஆரோனாக ஊராக நின்று தோள் கொடுத்தது போல இந்த திருச்சபையின் ஊழியங்களிலே திருச்சபையின் போதகருக்கு இவர்கள் எல்லாரும் தோள் கொடுப்பதற்கு தேவன் அருள் புரியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 2025 ஆண்டில் 2 மாதங்களை நிறைவு செய்து 3வது மாதத்தின் 2வது பகுதியிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவு வேகமாக நாட்கள் செல்கிறதே! இந்த திருச்சபை முந்தைய நாட்களில் செய்ய தவறிய ஊழியத்தை வரக்கூடிய நாட்களிலே பூரணமாய் செய்து முடிக்க ஆண்டவர் அனுகிரகம் புரியும்படியாய் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு ஏங்கி தவிக்கிற பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் இருப்பார்களே. ஆனால் ஆண்டவர் இந்த வேளையில் அவர்களை தொட்டு அபிஷேகித்தரலும். எல்லா தடைகளையும் கஷ்டங்களையும் மாற்றும், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாரும். இந்த நாளிலே இந்த திருச்சபை செய்ய இருக்கிற எல்லா ஊழியங்களிலும் உம்முடைய பெருக்கமான கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பவுலை போல நாங்களும் உன்னதமான ஊழியத்தில் ஈடுபட்டு உம்முடைய ராஜ்யத்திலே பரிசுத்தவானுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய நாமம் எழுதப்பட தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பிரிந்து செல்ல இருக்கிறோம். பிரியாத தேவன் எங்களை கரம் பிடித்து உம்முடைய செட்டைகளில் நிறைத்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தவும். இன்னும் ஒரு ஓய்வு நாள் வருகிற பொழுது நன்றியுள்ள ஒரு குஷ்டரோகியை போல உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் யாவரும் கடந்து வரும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை புரிய அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் நாம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமேன்.